வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் 18 மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தகவல். புலமை பரிசில் பரீட்சையில் முல்லைத்தீவு விஸ்வமடு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மாணவன் கிஷோதரன் அக்ஷயன் வடக்கில் முதலிடம். யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாறியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க கோரி மாணவர்கள் உணவு தவிர்ப்பு. மன்னார் திருக்கீரீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை நடத்த முன்னாயத்த கலந்துரையாடல். அம்பாறை நிந்தவூர் வைத்தியசாலையின் சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு மக்கள் எதிர்ப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பம். தொடர்வது முதன்மை செய்தி. ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் 18 மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2024 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 18 மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நேற்று வெளியிடப்பட்ட பரீட்சை முடிவுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் 188 மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் 17 மாணவர்கள் 187 புள்ளிகளையும் ஒரு மாணவர் 186 புள்ளிகளையும் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அதிக மதிப்பெண் பெற்ற 18 மாணவர்களில் 11 பேர் ஆண் பிள்ளைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2024 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையில் 3,19,284 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் அதில் 51,244 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர். அதன்படி பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் சதவீதம் 14.05 ஆகும். இது கடந்த ஆண்டை விட அதிகமாகும். 2023 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 15.12% பேர் சித்தியடைந்திருந்தனர். மேலும் இந்த ஆண்டு பெறுபவர்களின்படி 77.96% மாணவர்கள் 70 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றுள்ளனர். இதுவும் கடந்த ஆண்டை விட சற்று அதிகமாகும். 2023 ஆண்டில் 77.75% மாணவர்கள் 70 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றிருந்தனர். மேலும் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களில் 37.7% பேர் 100 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றுள்ளனர். இருப்பினும் 2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். கடந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 45.06% பேர் 100 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் முல்லைத்தீவு விஸ்வமடு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மாணவன் கிஷோதரன் அக்ஷயன் மாவட்ட மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் முதலிடத்தை பெற்றுள்ளார். விஸ்வமடு பகுதியை சேர்ந்த மாணவன் 186 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கும் வடக்கு மாகாணத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்த மாணவனை இன்று பாடசாலை அதிபர் மற்றும் வகுப்பு ஆசிரியர் ஆகியோர் கௌரவித்தனர். அத்துடன் இவருடன் பரீட்சைக்கு தோற்றிய 14 மாணவர்கள் 8 புள்ளிகளுக்கு மேலாக பெற்று சித்தியடைந்துள்ளனர். இதேவேளை விஸ்வமடு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையின் தைப்பொங்கல் விழாவும் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஜோன் பொஸ்கோ மாணவன் அக்ஷித் ராகவன் 185 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஜோன் பொஸ்கோவில் இம்முறை 216 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் 135 மாணவர்கள் 8 புள்ளிக்கு மேல் புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என பாடசாலை அதிபர் தெரிவித்தார். யாழ் புனித ஜோன் பொஸ்கோ வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன். நான் தரம் 5 புலமை பரீட்சையில் பங்கு பெற்றி 185 புள்ளிகள் பெற்றுள்ளேன். இந்த புள்ளியை பெற்றதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். நான் எனது பாடசாலையில் 1ஆம் இடத்தையும் மாவட்ட நிலையில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளேன். எனது அதிபர் ரெவரண்ட் சிஸ்டர் மேரி அஞ்சலிகா எனது இந்த பயணத்துக்கு மிகவும் உதவி செய்துள்ளார். எனது வகுப்பாசிரியர் மிஸ்ஸஸ் தரவால் சிங் அவர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்.
2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் வெளியேறியுள்ள நிலையில் எமது பாடசாலை கடந்த வருடங்களைப் போன்று இவ்வருடமும் சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன். 216 மாணவர்கள் இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றினர். அவர்களிலே 135 மாணவர்கள் வெட்டு புள்ளிக்கு மேல் பெற்று 63% சித்தி வீதம் காணப்படுகின்றது. இது எமது யாழ் வலயத்திலே அது உயர் சித்தி வீதமாக கணிக்கப்படுகின்றது. 185 புள்ளிகள் உயர் புள்ளிகளாக பெறப்பட்டு யாழ் மாவட்டத்திலே 2வது நிலையிலே எமது பாடசாலை பெற்றுள்ளது. இது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். செல்வன் அக்ஷத் ராகவன் 185 புள்ளிகளை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமை தேடி தந்திருக்கின்றார். அவரை எமது பாடசாலை சமூகம் மகிழ்ச்சியுடன் பாராட்டி நிற்கின்றது. அது மட்டுமன்றி 215 மாணவர்கள் 70 புள்ளிக்கு மேல் பெற்றிருக்கின்றனர். 99.5 சித்தி வீதமாக இது காணப்படுகின்றது. எமது பாடசாலையில் வருடாந்த செயற்பாடுகளிலே புலமை பரிசில் பரீட்சை சிறப்பு பெறுபவர்கள் மட்டுமன்றி இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை காட்டி வருகின்றனர். எமது பாடசாலையின் பிரதி அதிபர், உப அதிபர், தரம் 5 ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்வதோடு அவர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்பான சேவை ஆற்றுவதன் மூலம் எமது மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவார்கள் என்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வருடத்தின் பெறுபவர்களானது அவர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் உற்சாகத்தை தருவதாக அமைந்திருக்கிறதை இட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தெற்கு கார்த்திகேயன் வித்தியாசாலை 25 வருடங்களின் பின்னர் புலமை பரிசில் பரீட்சையில் சாதனை புரிந்துள்ளது. குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் ஜெசுதன் கன்சிகா என்ற மாணவி 151 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். பாடசாலையானது பொருளாதார ரீதியாக நலிவுற்ற கிராமத்தில் இருந்தாலும் சாதனை புரிந்த மாணவிக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று வெளியாகியிருந்தது. இந்நிலையில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கும் காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து தூதுவர் ஜனாதிபதி செயலாளரை சந்தித்துள்ளார். இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கினார். இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போதே தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. வடக்கு அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக சுவிட்சர்லாந்து தூதுவர் உறுதியளித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஹான் கமகேயும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் திருவள்ளுவர் கலாசார மையமாக மாறி தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாறியுள்ளது. இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் அண்மையில் திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி இலங்கையின் பிரதி கலாசார அமைச்சர் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்வில் குறித்த கட்டிடத்திற்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டி பெயர் பலகையை திறந்து வைத்திருந்தனர்.
யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள், கல்வியியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனத்தை தெரிவித்து வந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த கட்டடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயரை ஏற்று விடயத்தை சீர் செய்தமைக்கும், தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து பெயரை எழுதியமைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளிக்கு தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க கோரி உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை நடத்துவதற்கான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை நடாத்துவதற்கான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபை தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள், போலீசார் பங்கேற்றனர். இதன்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவிற்கான முன்னாயத்த நடவடிக்கை குறித்து கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து இம்முறையும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்க இருப்பதால் போக்குவரத்து ஒழுங்குகள், சுகாதாரம், மின்சாரம், நீர் விநியோகம், உணவு பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள் மற்றும் ஏனைய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. 26/2/2025 நடைபெற இருக்கின்ற மகா சிவராத்திரி விழா திருக்கேசரத்திலே இந்த வருடமும் வளமை போல சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. கடந்த வருடம் போன்று இவ்வருடமும் 8 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. பாலாவி தீர்த்த குளத்தில் இறங்கி நீர் அள்ளி எடுத்து வரும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் அதற்குரிய நீர் எடுக்கிற அந்த பாலாவி குளத்திலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே பின்பற்றப்படுகின்ற பாதுகாப்பு ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நடக்குமாறு நாங்கள் பொதுமக்களை வேண்டிக் கொள்கிறோம். அத்துடன் வருகின்ற பொதுமக்களுக்கு இலகுவான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தும் மூலமாக இலங்கை போக்குவரத்து சபையினர் மற்றும் தனியார் போக்குவரத்து சபையினர் இணைந்து தங்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பஸ்ஸுக்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முச்சக்கர வண்டிகளும் நியாயமான விலையிலே அவர்களுக்குரிய சேவை வழங்கும் மூலமாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே 26ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த சிவராத்திரி நிகழ்விலே அனைத்து அடியார்களையும் பங்கு பெற்றுமாறு அன்பாக அழைத்து நிற்கின்றோம். சிவராத்திரி 26ஆம் தேதி திருக்கேஸ்வர ஆலயத்தில் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள், அடியார்கள் வருவார்கள் என நாங்கள் கணக்கெடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள், அடியார்கள் வருவார்கள். அவர்களுக்கான சகல வசதிகளும் செய்து கொடுக்க இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு திருப்பெருந்துறையில் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தப்பட்டு வந்த காணியை தனிநபர் ஒருவர் அடைக்க முற்பட்டமைக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட திருப்பெருந்துறை கிராமத்தில் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தப்பட்டு வந்த காணியை தனிநபர் ஒருவர் சுவீகரிக்க முயற்சித்தமைக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். 1985ஆம் ஆண்டு திருப்பெருந்துறை கிராமத்தில் மீள் குடியேற்றப்பட்ட மக்கள் கிராமத்தில் உள்ள காணியொன்றை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வந்தனர். நேற்றைய தினம் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி ஓய்வு நிலை போலீஸ் அதிகாரி ஒருவர் மைதான காணியை சுற்றி வேலியமைக்க முயற்சித்துள்ளார். இது தொடர்பில் அறிந்த கிராம மக்கள் வேலியமைக்கும் முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பு போலீசார் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட கிராமவாசிகளை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தினார்.
இன்றைய தினம் தமது மைதான காணி தொடர்பில் நீதியை பெற்றுத் தருமாறு கோரி திருப்பெருந்துறை கிராம மக்கள் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளரை சந்தித்தனர். மைதான காணி தொடர்பான ஆவணங்களையும் கிராம மக்கள் பிரதேச செயலாளரிடம் சமர்ப்பித்தனர். காணி பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்த பிரதேச செயலாளர் மைதானத்தை கிராம மக்களை தொடர்ந்து பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியதோடு மைதான காணி தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்படின் உரிய ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஆலோசனை வழங்கினார். நாங்கள் திருப்பெருந்துறை விநாயகர் வீதியிலேருந்து நாங்கள் கதைக்கிறோம். எங்களுக்கு இந்த 85ஆம் ஆண்டு வளையரோவால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு இந்த காணி தந்தவங்க. அதுக்கு உறுதியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபாதர்ஸ் மாதிரி தான் தந்த இந்த காணி எங்களுக்கு. இப்போ தான் அது ஒப்பமாக மாறுபட்டு வந்துருக்கு. அது மட்டும் எங்களை பிள்ளைகள் விளையாடுறதுக்காண்டி நாங்கள் இந்த காணியை துப்புராக்கி நாங்கள் பிள்ளைகள் விளையாடினேன். புறம் இந்தியன் கேம்ப் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இந்த காணிக்குள்ள இந்த இதுவும் இல்லாமல் இந்தியன் போனோம். திருப்பி பழையபடி விளையாடி நாங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடத்திருக்கோம். இப்போ அத்துமீறி அவர் அந்த காணி அடைக்க வந்தால் நீங்கள் போலீஸுக்கு போய் இதை தடை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ ஜிஎஸ் சொன்னவ. ஆனால் இந்த காணி எங்களோட குடும்பத்துக்கும் நாங்கள் தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நிற்கல. எங்களோட வளரும் சந்ததியினர் இனி வார சந்ததியினர் இதில் அவங்க விளையாடணும். இந்த மைதானம் எங்களுக்கு எங்களோட எல்லா கிராமத்திலையும் ஒரு மைதானம் இருக்கிறது இயல்பு. அது மாதிரி எங்களோட கிராமத்திலேயும் ஒரு மைதானம் எங்களுக்கு தேவை. பிரதேச செயலாளரால் எங்களுக்கு என்ன கருத்து வருமென்று நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் அவர் சொன்னார், நீங்கள் பழைய ஆவணங்கள் பிரதேச செயலகத்தால் தரப்பட்ட வரைபடங்களை நீங்கள் வச்சிருக்கிறபடியாக இதை நீங்களாகவே பராமரிங்க. இந்த பராமரிக்கிற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு எதுவும் மேலதிக அச்சுறுத்தல்கள் பிரச்சனைகள் எந்த நபராலையும் வரும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்றதுக்குரிய எங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்படி தொடர்ந்து எங்களுக்கு இப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வரும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு நீதி கோரி செல்றதுக்கு எங்களோட திருப்பெருந்துறை வாழ் பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றதை. அம்பாறை நிந்தவூர் வைத்தியசாலையின் சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் இன்று மேற்கொள்ளப்பட்டது. இடமாற்ற விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணைகளை பக்கச்சார்பின்றி நடாத்துமாறும் இன்று மதியம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இந்த ஊர் ஆதார வைத்தியசாலை தொடர்பான காணொலியொன்று அண்மைய நாட்களில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். வலிய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கொழும்பு வடக்கு மோட்டார் சைக்கிள் குழுவினர் காரை துரத்திச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்நிலையில் காரில் இருந்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கார் மாளிகாவத்தை பகுதியில் சோதனைக்காக நிறுத்த உத்தரவிடப்பட்டதாகவும், ஆனால் அது தொடர்பு துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த காரில் இருந்து சந்தேகத்திற்கிடமான பைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் அரசு அதிகாரிகளின் அசண்டை ஈனத்தால் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவில் வீதி புனரமைக்கப்படாது நீர் தேங்கி நிற்பதன் காரணமாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லும் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த நிலங்களும் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கொக்கு தொடுவாய், கொக்குழாய், கர்நாட்டுக்கேணி மக்கள் விவசாயம் செய்யும் அக்கரைவெளி, எரிஞ்சக்காடு, சுகந்தாமுறிப்பு, கண்ணாக்கட்டி ஆகிய இடங்களுக்கு செல்லும் வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக அறுவடை செய்த நெல்லும் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த நிலங்களும் அழிவடைந்துள்ளதாகவும் அதற்கு அரசு அதிகாரியின் பொறுப்பற்ற செயலே காரணம் எனவும் விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இறுதியாக நடைபெற்ற கரைத்துறை பெற்று அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த வீதியினை மதிப்பீடு செய்து 100 மீட்டர் தூரம் தற்காலிகமாக புனரமைப்பு செய்து தரும்படி கோரியிருந்தும் புனரமைப்பு செய்து கொடுக்கப்படவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
இப்படி மழை வெள்ளத்தால் வெட்டின பாதி வெட்டாத பாதி எல்லாம் வெள்ளத்தில் அழிஞ்சோன்னு இருக்குது. வெட்டின நெல்லே வெள்ளத்தில் போய்க்கொண்டு இருக்குது. அதால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இருக்குது. வெள்ளம் போட்டு மூடி பாஞ்சோன்னு இருக்குது. ஆக்கள் அங்காலையும் போகல அஞ்சாலையும் மிரலாக பாதி இருக்கிறோம் நாங்கள். என்றால் எங்களுடைய முக்கியமான குலக்காணிகள் ஏற்கனவே இடம்பெய்த காலத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு அரசாங்கத்தால் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகளும் மானாவாரி காணிகளும் நாங்கள் செய்க பண்ணாட்டி இதுக்கும் பறிபோடும் என்ற ஒரு இதுக்காகத்தான் நாங்கள் அந்த தொடக்கம் இந்த நிலங்களை செய்ய பண்ணி கொண்டு வரோம். இந்த முறை நாங்கள் கச்சேரியிலே அந்த மீட்டிங்கில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்றால், நாங்கள் இன்ன காரணத்துக்காகத்தான் இந்த வயல்வெளிகளை தொடர்ந்து செய்து வரோம். இந்த இதில் எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கிறதில்லை, நாங்கள் ஏன் செய்கிறோம் என்ற காரணத்தையும் சொல்லியிருந்தேன். இந்த முறை இந்த பொருளாதார பிரச்சனைக்குள்ளே நாங்கள் அப்படியான ஒரு வழியிலே இந்த அறுவடை செய்கிற நிலை கொண்டு வர மாட்டோம். இந்த வீதிகளுக்குரிய இது 100 மீட்டர் தூரமுள்ள பாதையை தற்காலிகமாக புனரமைச்சு தந்தால் இந்த அறுவடை செய்கிற நெல்லை நிச்சயமாக கொண்டு வரலாம். நீங்கள் இதை செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த நெல் அவ்வளோ அழிவடையும் நிலை ஏற்படும் என்று நான் கூறியிருந்தேன். இது ஒரு அனர்த்தத்துக்கு முதல் நான் இதை தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தியும் இந்த விஷயத்தில் அரசாங்க அதிகாரிகளோ யாரும் கவனம் செலுத்தவில்லை. டிராக்டரே பிரச்சனை வாரது போகிறது. அது பனையடியில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 தான் டிராக்டர் போகுது. 2 மூட்டை கொண்டு வரது என்ன இந்த ராத்திரி அடித்து வச்ச யானையை 2 பேர் காவலுக்கு இருந்து கூட இடுக்கலாம் போச்சு. யானை முழுக்க எல்லாம் பிச்சரிஞ்சு போட்டு ஒரு டிராக்டரில் லோட் பண்ணபடியே புரிஞ்சபடியே எனக்கு ஒரு 15 பேக்கு மிச்சம் முழுக்க யானை பிச்சரிஞ்சு போட்டு கிளச்சி எடுக்கல. அது பாதை சீர்கேடு தான் முதல் முக்கியம் எங்களுக்கு. சரி, இயற்கை ஒன்று தவிர்க்கலாது, ஆனால் பாதையை சீர் செய்துருவோம் எங்களுக்கு. வவுனியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக 80% உளுந்து செய்கை முழுமையாக பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். வவுனியா மாவட்டம் உளுந்து செய்கையில் பிரதானமாக காணப்படும் நிலையில் செய்கையின் அறுவடை காலம் நெருங்கியிருந்த சமயத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக உளுந்து மரத்திலேயே முளைத்து காணப்படுவதாகவும் இதன் காரணமாக அறுவடை செய்ய முடியாமல் உளுந்து செய்கையை கைவிட வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உளுந்து செய்கையாளர்கள் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட தொழில் இந்த வருஷம் பாரிய ஒரு அழிவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் 3 ஏக்கர் கிட்ட உளுந்து பயிரிடல் செய்திருக்கிறோம். அதோட பயறு, கவுப்பி, நெல் எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த அறுவடை நேரத்தில் இந்த வெள்ளம், மழை வந்தங்கள் சரியான பாதிப்பு ஏற்படுத்தி எல்லாம் முளைச்சிட்டு நிலத்தில் முளைச்சி அறுவடை செய்து பிரயோசனம் இல்லை. அதனால இன்னும் பாரிய நட்டம். எங்களுக்கு ஏக்கர் 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு செய்திருக்கிறோம். கூலி, பசலை, மருந்து அடிக்கிறது, வெட்டு கூலிகள் எல்லாம் பார்க்க போனால் எங்களுக்கு சரியான நட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் என்னென்ன வீடு செய்கிறோன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எங்களோட மேன்மதங்கி ஜனாதிபதி கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடுகளை உதவிகளை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் இந்த பயிரை செய்து வருகிறோம். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்ன நகைகளை அடகு வைத்து சிறு கடன்களை வாங்கித்தான் உளுந்த பயிர் செய்தோம். அடைமழை காரணமாக உளுந்து எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டு இன்று எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக இந்த ரோட்ல நின்று கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இந்த வெள்ள நிலைமையை பயன்படுத்தி எங்கள் அழிந்த உளுந்துக்காவது ஏதாவது பயிர்களுக்காவது ஏதாவது சம்பந்தப்பட்ட தரப்பினர் எங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சு தந்தால் மிகவும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு அதை வெட்டி எடுத்தாலும் சந்தைப்படுத்த முடியாத நிலையில இருக்கிறோம். அதிக விலைக்கு விற்க வேண்டிய உளுந்தை இன்றைக்கு சில இடைத்தரகர்கள் கொஞ்சம் காசுக்காக இதை வாங்கி கொண்டு போறாங்க. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனம் எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விடயம் தொடர்பில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் கேட்டபோது இம்முறை 13,961 ஏக்கர் உளுந்து செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 11,231 ஏக்கர் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக தெரிவித்தனர். திருகோணமலையில் வெறுகலில் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் இருந்து மீண்டும் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்திற்கு கிடைக்கப்பெறும் மழைவீழ்ச்சியின் அளவு குறைவடைந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து வெள்ள நீர் வடிந்து வருகின்றது. கனமழையால் மாவிலாறு நீர் திறந்து விடப்பட்டதை அடுத்து வெறுகலில் பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மாவட்டச்சேனை பகுதியில் வீதியை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்தோடியது. மழை குறைவடைந்த நிலையில் இன்று பல இடங்களிலும் வெள்ள நீர் வடிந்தோடுவதுடன் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியூடான போக்குவரத்தும் சீரடைந்துள்ளது.
வெறுகல் ஸ்ரீ சித்திரவேலாயுதர் சுவாமி தேவஸ்தான வளாகமும் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் அங்கும் வெள்ள நீர் குறைவடைந்துள்ளது. வெள்ள அனர்த்தம் காரணமாக வெறுகல் மாவடிச்சேனை இந்து மகா வித்தியாலயத்தின் இடைத்தங்கல் முகாமில் 2 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருந்த 62 குடும்பங்களைச் சேர்ந்த 179 பேர் காலை உணவு வழங்கப்பட்டு இன்று காலை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க கணக்குகள் குழுவின் தலைவராக அரவிந்த் செனரத் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் என்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு முதல் தடவையாக கூடிய போது அவர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார். தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் அவர்களின் பெயரை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார நவரத்ன வழிமொழிந்தார். குழு முன்னிலையில் உரையாற்றிய குழுவின் தலைவர் நாட்டை பாரிய நிதி நெருக்கடியிலிருந்து மீட்டு சரியான திசையை நோக்கி கொண்டு செல்லும் சவாலை சமாளிக்க அனைவரின் அர்ப்பணிப்பையும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். குழு தனது எதிர்கால பணிகளை பாரபட்சமின்றியும் சுதந்திரமாகவும் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றது எனவும் சரியான முடிவுகளை அச்சமின்றி எடுத்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தயங்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேல்மாகாண கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேல்மாகாண கழிவு முகாமைத்துவம் குறித்த விசேட கலந்துரையாடல் நகர அபிவிருத்தி கட்டட நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட மேல் மாகாண கழிவு முகாமைத்துவ பிரிவுக்கு பொறுப்பான நிறுவனங்களின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். உலக ஊடக புகைப்பட கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. நெதர்லாந்து தூதரகத்துடன் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் இணைந்து நடாத்தும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இன்று ஆரம்பமானது. இன்று ஆரம்பமான கண்காட்சி எதிர்வரும் 27ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை இடம்பெற உள்ளது. புகைப்பட ஊடகவியலில் சர்வதேச விருதுகளை வென்ற புகைப்படங்கள் உட்பட புகைப்படத்தின் ஊடாக கதை சொல்லும் பல புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விருந்தினர்கள் தமிழர் பாரம்பரிய முறைப்படி மயிலாட்டம் குதிரையாட்டத்துடன் அழைத்து வரப்பட்டு விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்ற பின்னர் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதம விருந்தினராக இலங்கைக்கான நெதர்லாந்து தூதரக பிரதி தூதுவர் பொன்னி ஹர்பச் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் நெதர்லாந்து தூதரகத்தினர் பங்கேற்றனர். திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் பயன்தர மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் பயன்தர மரங்களை சேதப்படுத்தின. வாழை, தென்னை, பலாமரம் உள்ளிட்ட பயன்தரு மரங்கள் காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டு சுற்றுவேலியும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தாம் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தமது ஜீவனோபாய தொழிலை செய்கின்ற போதிலும் காட்டு யானைகள் தமது பயிர்களை சேதப்படுத்துவதால் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறு தோப்பூர் செல்வாநகர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் பொங்கல் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் பொங்கல் விழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. பிரதேச செயலக உத்தியோகத்தர்களின் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுடன் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மகளிர் அமைப்புகளும் இணைந்து பாரம்பரிய பண்பாட்டு நிகழ்வுகளுடன் பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் தலைமையில் பொங்கல் நிகழ்வு நடாத்தப்பட்டது. பிரதேச செயலக வளாகத்தில் உள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வுடன் நெல் குட்டப்பட்டு கலாசார முறைப்படி பொங்கல் பொங்கப்பட்டது. உதவி பிரதேச செயலாளர், பிரதம கணக்காளர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட மகளிர் அமைப்புகளின் உறுப்பினர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் பாரம்பரிய பொருட்கண்காட்சியும் பொங்கல் திருவிழாவும் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் திருமதி ஞானமதி மோகனதாசின் வழிகாட்டலில் விபுலானந்தா கல்லூரியின் ஆரம்ப பிரிவு அதிபர் சி தர்ஷன் தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. தரம் 1 முதல் 5 வரையான ஆரம்ப பிரிவு மாணவர்கள் பாரம்பரிய முறைப்படி 21 பானைகளில் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து பொங்கலிட்டு வழிபாடுகளை மேற்கொண்டனர். தமிழர் பாரம்பரிய பாக்குவெட்டி, மண்குடம், சத்தகம், அரிக்கன், குதிரைவண்டி, விளக்கு, நீத்துப்பட்டி, பனங்கட்டி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் பங்கேற்றனர். உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்கும் முகமாக 2025ஆம் ஆண்டுக்கான NLA ஃபேஷன் கடை தொகுதி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மாவட்டபுரம் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் வடக்கு வீதியில் சுயதொழில் விற்பனையும் பொங்கல் நிகழ்வும் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. புதிய வாழ்வு நிறுவனத்தினரின் ஏற்பாட்டில் அதன் இயக்குநர்களில் ஒருவரான செல்வி துரைசாமி திலகவதி தலைமையில் கந்தசாமி ஆலய தரிசனத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது. கடை தொகுதி திறந்து வைக்கப்பட்டதுடன் சுயதொழில் முயற்சியாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்பு பீடாதிபதி தி வேல் நம்பி, புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி அதிபர் சி திரிகரன், வலிகாம உதவி பிரதேச செயலாளர், புதிய வாழ்வு நிறுவனத்தின் திட்ட இணைப்பாளர் விஜயலாதன், நிறுவன பிரதிநிதிகள், யாழ்ப்பாண மேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் 89ஆம் அணியின் புலம்பெயர் பழைய மாணவிகள், சுயதொழில் முயற்சியாளர்கள் பங்கேற்றனர். பாடசாலை மத்தியஸ்தம் தொடர்பில் அம்பாறை பெரிய நீலாவணை விஷ்ணு மகா வித்தியாலயத்தில் செயலமர்வு இடம்பெற்றது. பாடசாலை மத்தியஸ்தம் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் செயலமர்வு நீதி, சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சின் மத்தியஸ்த ஆணைக்குழுவின் பங்களிப்புடன் பெரிய நீலாவணை விஷ்ணு மகா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் எஸ் கோகுல்ராஜ் செயலமர்வினை ஆரம்பித்து வைத்தார். கல்முனை கல்வி வலயத்திற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையிலிருந்து சுமார் 50க்கும் அதிகமான மாணவர்கள் செயலமர்வில் கலந்து கொண்டிருந்தனர். செயலமர்வில் பாடசாலை மத்தியஸ்தம், முக்கியத்துவ வரலாறு, முரண்பாட்டுக்கான தீர்வின் முக்கியத்துவம், தொடர்பாடல், கலந்துரையாடல், மத்தியஸ்த படிமுறைகள், பாடசாலை மத்தியஸ்தில் ஆசிரியர்களின் பங்கு என்பன தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. காலி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட பொதியில் இருந்து கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. காலி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட பொதியில் இருந்து கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இனம் தெரியாத நபர் ஒருவர் கடந்த 22ஆம் தேதி மாலை 5 மணியளவில் காலி சிறைச்சாலையின் பின்புறத்தில் உள்ள கூரை வழியாக சிறைச்சாலைக்குள் பொதியொன்றை வீசி சென்றுள்ளார். அதனை அவதானித்த அதிகாரிகள் பொதியை சோதனை செய்தனர். பொதியிலிருந்து 7 கையடக்க தொலைபேசிகள், 25 புகையிலைகள் மற்றும் 2 ஹெட்செட்கள் என்பன கைப்பற்றப்பட்டன என சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சோதனை நடத்தாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் நெரிசல் காரணமாக சோதனைக்கு உட்படுத்தாமல் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரகம் அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். පක්ෂයක account එකකට දාගන්න එක සාදාචාරාත්මකද? දැන් අපේ පක්ෂ නම් එහෙම කරන්නේ නැහැ. අපේ පක්ෂ වලින් කතා කරලා මේ උඹලගේ පඩිය පක්ෂ රේවපන් කියලා තාට අපි බංකොලොත් වෙන්නේ නැත්නම් බංකොලොත් වැඩ කරන්නේත් නැහැ. මේවා මේ මහ ජනතාවගේ ඇස් වලට වැලි ගහන ප්‍රශ්න. වැලි ගහන කතන්දර. கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்ட பொருட்கள் என்ன என்பது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அது தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்குள்ளது. யார் இதனை நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள், அவற்றின் பெறுமதி எவ்வளவு என்பதை அறிவிக்க வேண்டும். அதனை நாம் அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாகவே விடுகின்றோம். நாம் அவ்வாறு சவால் விடுக்கும் போது அரசாங்கம் அந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கலாம். இந்த கொள்ளைக்களங்களில் பொருட்களை கொண்டு வந்த நிறுவனங்கள் சரியான முறையில் இவற்றை நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் அந்த நிறுவனங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் வராது. எனவே அது குறித்து அரசாங்கம் அச்சம் கொள்ள தேவையில்லை. අපි මේ දූෂණ නවත්තනකට හොඳයිනේ. මොකද අපේ කඳවුරුලත් යම් යම් කාලවල එක එකනට ඇඟිල්ල දික් කරා. එතකොට එහෙම අපිට අපේ පැත්තත් සුද්ධ කරලා දෙන්න. එහෙත් සුද්ධ කරගන්න.
அரசாங்கம் இளைஞர்களை மீண்டும் ஏமாற்றுகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன செலவை மக்கள் மீது சுமத்த எத்தனிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிபுணர் ரணவக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். මේ ආණ්ඩුවේ ඉන්න මන්ත්‍රීවරු 159ට ජනතාවගේ බදු මුදලින් வாகன ගෙන්නනලා வாகன දෙන්න යනවා. நாட்டு மக்கள் மத்தியில் அரசியல் பற்றிய குரோதத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மீண்டும் இளைஞர்களை ஏமாற்ற முயல்கின்றது. ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னராக அரசாங்கம் கூறிய விடயங்கள் தற்போது பொய்யாகிய வண்ணமுள்ளது. அரசியலமைப்பிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் தற்போது பேசப்படுகின்றது. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் வாகன அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் நடவடிக்கையை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மேற்கொண்டிருந்தார். அவ்வாறாக புதிய கலாசாரத்தை உருவாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். ஆயினும் கோவிட் உள்ளிட்ட நெருக்கடிகளின் காரணமாக அவற்றை அவரால் முறையாக செயற்படுத்த இயலாது போனது. அவற்றை சரிவர நிறைவேற்றுவதாக கூறிக்கொண்டே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகன செலவை மக்கள் மீது சுமத்த எத்தனிக்கின்றது. පර්මිට් එක තිබ්බනම් පර්මිට් එකෙන් තමන් වාහනයක් ගෙනල්ලා ඒක තමන්ගේ රාජකාරී වෙනුවෙන් පාවිච්චි කරනවා. தேசிய கனிஷ்ட பிரிவு ஹொக்கி அணிக்கு யாழ் மாவட்டத்தினைச் சேர்ந்த மாணவன் எஸ் விதுஷன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேசிய கனிஷ்ட பிரிவு ஹொக்கி அணிக்கு 50 வருடங்களின் பின்னர் யாழ் மாவட்டத்தில் இருந்து வட்டக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி மாணவன் எஸ் விதுஷன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கனிஷ்ட பிரிவு தேசிய ஹொக்கி அணிக்கு முதலாவது தடவையாக யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்தும் யாழ் மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட ஹொக்கி வீரனாக இவர் தடம் பதித்துள்ளார். இதேவேளை இடம்பெற்று வரும் சுற்றுப் போட்டியில் இதுவரை விதுஷனால் ஒரு கோல் பதிவு செய்யப்பட்ட நிலையில் குறித்த மாணவன் சிறப்பாக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா சுந்தரபுரத்தில் நபரொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்டம் சுந்தரபுரம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றிரவு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 28 வயதுடைய சுந்தரலிங்கம் சுகந்தன் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் நேற்றிரவு 11:30 மணியளவில் இவரது வீட்டுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இவரது மைத்துனர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரத்தில் 6 கிலோ கஞ்சா போதைப்பொருளுடன் ஒருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் பிரதேசத்தில் கஞ்சா போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் பிரதேசத்தில் வசிக்கும் 56 வயதுடைய நபர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 6 கிலோ 500 கிராம் கஞ்சா போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிரிபத்கொடை மாயாமாவத்தை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட 6 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 30 வயதிற்கும் 47 வயதிற்கும் இடைப்பட்ட வயதுகளை உடைய நுவர்லியா, நாவலப்பட்டிய, கிரிபத்கொடை, நாரமல மற்றும் குர்நாகல் ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்திய பொருட்கள் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளை ஜாயல சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். வவுனியா நெடுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 4ஆம் கட்டை பகுதியில் 128 கிலோ மாட்டிறைச்சியுடன் இருவரை கைது செய்துள்ள நெடுக்குளம் போலீசார் மாட்டிறைச்சியை கடத்திய வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். நெடுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் குறித்த பட்டாரக வாகனத்தை சோதனைக்கு உட்படுத்திய போது கொள்கலன்களில் 128 கிலோ மாட்டிறைச்சியினை முறையற்ற முறையில் கொண்டு சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த வாகனத்தினை போலீசார் கையகப்படுத்தியதுடன் வாகனத்தின் சாரதி உட்பட இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நெடுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
நுவரெலியா அக்கரப்பத்தனை பசுமலை பகுதியில் உள்ள பாடசாலை மாணவியான டிக்டாக் காதலியின் வீட்டுக்கு சென்ற திருவோணமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். மாணவியின் வீட்டுக்கு சென்ற குறித்த இளைஞரின் நடத்தை தொடர்பில் பிரதேச மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட அது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் இளைஞரிடம் விசாரித்த போது தகவல் வழங்கலில் தடுமாற்றம் இருந்துள்ளது. இந்த நிலையில் அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். குறித்த பாடசாலை மாணவி தந்தையை இழந்தவர் எனவும் இவரது தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதாகவும் சித்தப்பாவின் பராமரிப்பிலேயே இருந்து வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சலோச்சன கமகே உட்பட 2 பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சன கமகே மற்றும் வர்த்தகரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுலோச்சன கமகே மற்றும் வர்த்தகர் ஒருவரும் புறக்கோட்டை பகுதியில் வைத்து கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சரக்குதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதற்கமைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சன கமகேவும் வர்த்தகரும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட காணிக்குரிய நஷ்டஈட்டை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்காக வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.